பட்டினப்பாக்கம் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் நந்தினி. அவரிடம் கேட்கலாம். நந்தினி, வணக்கம். பட்டினப்பாக்கத்தில் கடலோட மழை அளவு எந்த அளவுல இருக்கு, காற்றோட வேகம் எந்த அளவுல இருக்கு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. டிட்வா புயலானது தற்பொழுது சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு இருந்து வருகிறது. இதனால் சென்னையில் அதிக அளவில் இருந்து வருகிறது. இதனால் தற்பொழுது நாம் இருக்கும் பகுதியானது சென்னை பட்டினப்பாக்கம் பகுதி. இந்த பகுதியில் கடற்கரையில் கடல் சீற்றமானது மிக அதிக அளவில் இருந்து வருகிறது. மேலும் காற்றும் அதிக அளவில் இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடற்கரை பகுதிகளுக்கு வருவதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் வர தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தன்னுடைய பாதையை முன்னோக்கி செல்ல ஆரம்பித்த புயல் கடந்த 29ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் சென்னை மற்றும் அதை ஒட்டிய கடல் பகுதிகளுக்கு வரும் என எதிர்பார்த்த நிலையில் பல்வேறு பிரச்சனைகளை அது எதிர்கொண்டது. மேலும் டிட்வா புயல் மேகங்கள் இல்லாமல் செயலற்ற புயலாக புதுச்சேரி தெற்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவிலும் நேற்று இரவு வலுவிழந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது. அதன்படி தற்பொழுது சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கு கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிட்வா புயல் தற்பொழுது நிலவி வருகிறது. அதே போல காரைக்காலுக்கு வடகிழக்கில் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கில் 90 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது உள்ளது. குறிப்பாக டிட்வா புயல் தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று மதியத்துக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை என 10 மாவட்டத்திற்கு மழை எச்சரிக்கை என்பது அறிவித்துள்ளது. குறிப்பாக அறிவித்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் டிட்வா புயல் சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதால் தற்பொழுது இதனால் டிட்வா புயல் 90 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதால் தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அலை சீற்றம் என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது. மழையும் என்பது மிகவும் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வரக்கூடாது என்றும் காவல்துறை ரோந்து பணியில் இருந்து வருகிறார்கள். மேலும் பொதுமக்கள் அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி நந்தினி. பட்டினப்பாக்கம் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்தார் செய்தியாளர் நந்தினி. அண்மை செய்தியை பார்த்தோம்.